ஆன்மீக அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்று குரோதி தமிழ் வருடம் தட்சிணாயனம் புரட்டாசி மாதம் 22ஆம் தேதி 8/10/2024 அக்டோபர் மாதம் செவ்வாய்க்கிழமை. இன்று சஷ்டி. இன்றைய நல்ல நேரம் காலை 8 மணிலிருந்து 9 மணி வரை, மாலை 4:45 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை, மாலை 7:30 8:30 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 3 மணிலிருந்து 4:30 வரை. குளிகை மதியம் 12 மணிலிருந்து 1:30 வரை. யமகண்டம் காலை 9 மணிலிருந்து 10:30 வரை. இன்றைய சூலம் வடக்கு திசை, பரிகாரம் பால். இன்றைய சூரிய உதயம் காலை 6 மணி 2 நிமிடங்கள். இன்றைய திதி இன்று காலை 8:06 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:34 வரை அனுஷ்டம், பின்பு கேட்டை. இன்றைய அமிர்த யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். இன்றைய கரணம் இன்று காலை 8:06 வரை பாலவும், பின்பு இரவு 8:13 வரை கௌலவும், பின்பு தைத்துளம். இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண். இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. இன்றைய சந்திராசிரமம் இன்று அதிகாலை 12:34 வரை அஸ்வினி, பின்பு பரணி. அஸ்வினிக்கும் பரணிக்கும் இன்று சந்திராசிரமம். கொஞ்சம் பேச்சுக்கள் செயலில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய ராசி பலன் பார்த்திங்கன்னா, இந்த ராசியை முதல் ராசியாகிய மேஷ ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா, நினைத்த சில வேலைகளை நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகுது. அதே சமயத்தில் சில விஷயங்களில் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்க போது உங்களுக்கு. உடன்பிறந்தவனை பற்றிய எண்ணங்கள் சிந்தனை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போது யாரையும் குறைத்து மதிப்பிடாதீங்க. இவங்களால் என்ன முடியுமா, என்னால் முடியுமான்னு யாரையும் குறைச்சி மதிப்பீடு செய்யாதீங்க. அதனால் எல்லாருமே ஒரு சமமாக நீங்கள் ஒரு மதிக்கிற அளவுக்கு நீங்களுடைய பழக்க வழக்கத்தை வைத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய கடன் செயல்களில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கடன் வாங்குவதோ கடன்காட்ட பேசுவதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக கையாளுவது நல்லது. உங்களுக்கு வருமானம் பற்றாக்குறை பற்றி கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கும். தேவையான வருமானம் இல்லைன்னு அது கொஞ்சம் ஒரு நாட்கள் சரியாயிடும். உங்களுக்கு வாகனங்களில் திடீர் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகிறது. கொஞ்சம் கையிருப்பெல்லாம் கொஞ்சம் அது மூலியம் கரையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு புதிய மற்றவங்களும் கொஞ்சம் கவனத்தோடு பழகுவது பேசுவது நல்லது உங்களுக்கு. மற்றபடி இந்த உங்களுக்கு ஒரு அமைதியான சாந்தம் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். ரிஷபராசி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பலம் என்ன பலவன் என்ன தெரிஞ்சுக்க நீங்கள் செல்ல போகிறீங்க. அது தெரிஞ்சாலே போதும். இதெல்லாம் நம்மளால் முடியுமா முடியாதான்ற ஒரு இந்த அளவுக்கு மீறிய இல்லை சக்தி மீறிய செயலாம் நீங்கள் செய்ய மாட்டீங்க. உங்களால் என்ன முடியுன்ற அந்த அளவுகளோடு நீங்கள் செய்யறதால உங்களுக்கு அனைத்து விஷயம் நல்ல ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு உடைய துணையினுடைய வழியில் நல்லா ஒரு ஒத்துழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைது. உங்களுக்கு கடினமான வேலையை கூட கொஞ்சம் சாதாரணமாக செஞ்சு முடிக்க ஒரு திறமை உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. உங்களுக்கு புதுமையான விஷயங்களை கொஞ்சம் ஆர்வத்தோடு உங்களுக்கு செஞ்சு முடிக்க நாளாக அமைப்பது. உங்களுக்கு உடைய குழந்தைகள் வெளில கொஞ்சம் ஒரு அனுகூலமான சூழல் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்பட போகுது. உங்களுக்கு விலையுயர்ந்த பொருட்கள்லாம் கொஞ்சம் வாங்குகின்ற போது கையாளுகின்ற போது கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. உங்களுக்கு போட்டித் தேர்வு எழுதிய மாணவர்கள்லாம் போட்டித் தேர்வு நல்ல வருமா சாதனை முடி கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. மற்றபடி எல்லா விஷயத்தையும் ஒரு ஜெயம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இன்று உங்களுக்கு அமையப்படுகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மிதுனராசி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன இந்த வந்த பிரச்சனைகள்லாம் நிறைய இருந்து வந்த பிரச்சனைகளுக்காக ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைப்பது. உங்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு அற்புத நாளாக இருக்குது. உங்களுக்கு இந்த கடன் சார்ந்த உதவியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் போது பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணிங்களே ஃபைனான்ஸ் கிடையாது, அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக. உங்களுக்கு சேமிப்பு சார்ந்த ஆலோசனை, எப்படி பணத்தை சேமிக்கலாம், நகையாக பணமாக இல்லை வேறு ஏதாவது முதலீடு, அது மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு பணம் சேமிக்கிற இந்த விஷயங்களை நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சுக்கொள்ள போகிறீங்க. நீங்கள் என்ன நினச்சிங்க நினைத்த காரியங்கள்லாம் கைகூடக்கூடிய அற்புதமான நாளாக அமையுது. உங்களுக்கு இந்த அரசாங்க பணி உள்ளவங்களுக்கு ஒரு சுமூகமான ஒரு பணி நிலையை அமைப்பது. உங்களுக்கு கனிவான பேச்சுக்களை நல்ல ஒரு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருப்பது. உங்களுக்கு மற்றபடி நீங்கள் என்ன அந்த நினைச்ச சேனைகளை கொஞ்சம் விருத்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம்.
கடகராசின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு உங்கள் குழந்தைகளுடைய வருங்காலம் சார்ந்த சிந்தனைகள், பசங்களோட படிப்பு, திருமணம், மற்றபடி எல்லா விஷயம், வேலைவாய்ப்பு, இதை பற்றி ஒரு எண்ணங்கள்லாம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்க போது. உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் இருந்து வந்த சில மனஸ்தாபம்லாம் கொஞ்சம் சுமூகநிலை ஏற்பட போது. உங்களுக்கு இந்த ஆடம்பரமான செலவுகளையும் குறைக்க போகிறீங்க. நீங்களே இதெல்லாம் தேவையில்ல செலவு நினச்சிங்க, இந்த ஆடம்பர செலவு குறைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போது. உங்களுக்கு கலை சார்ந்த பணிகளில் கொஞ்சம் நுட்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க. நீங்கள் உடைய சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது. உங்களுக்கு உடைய நண்பர்கள் வழி நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகிறது. உங்களுக்கு மற்றபடி முழுவதும் உங்களுக்கு லாபம் நிறைந்த ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். சிம்மராசி அப்படி பார்த்தா உங்களுக்கு இன்று உடைய பழைய பிரச்சனை என்னவோ அந்த பழைய பிரச்சனையை பற்றி ஒரு எண்ணங்கள் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்க போது. உங்களுக்கு உறவுகள் பற்றிய ஒரு சிந்தனையை உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது. உங்களுக்கு இந்த பழமையான செயல்களில் இருந்த ஒரு ஆர்வம்லாம் கொஞ்சம் ஏற்பட போகுது. உங்களுக்கு உத்தியோக பணி சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. உங்களுக்கு வேலையாட்களில் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. புதிய வேலை சார்ந்த முயற்சிகளும் கையிடக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. வாகன பரிசு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது, எதிர்பார்த்து கொள்ளுங்கள். மற்றபடி நல்ல ஒரு உயர்வு நிறைந்த ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். கன்னிராசி பார்த்தோன்னா உங்களுக்கு சுபகாரி சம்பந்தமான முயற்சியும் கைவிடக்கூடிய அற்புதமான நாளாக உங்களுக்கு இசைத்துறையில் உள்ள அன்புக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போது. உங்களுக்கு வியாபாரத்துக்கு முதலே புது புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடிய ஒரு புது கான்ட்ராக்டு, கொஞ்சம் பொருள் உற்பத்தி அதிகப்படுத்தி பொருளை ஏற்றுமதி செய்கிற வாய்ப்பெல்லாம் பிரகாசமாக இருப்பது. உங்களுக்கு உயரதி உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதால உங்களுடைய பணி செஞ்ச ஒரு நல்ல ஒரு திருப்தியாக சொல்லி அமைப்போது. உங்களுக்கு புதிய தொழில்நுட்ப கல்வியெல்லாம் வாங்குவதற்கான ஒரு ஆர்வம் எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு கொஞ்சம் போட்டி வனப்பெல்லாம் கொஞ்சம் குறைத்து கொஞ்சம் நல்லது. போட்டுக்கிட்டு தேவையில்லாத போய் நீங்கள் சில பிரச்சனை மாட்டிக்காமல் போட்டி இல்லாமல் உங்களுடைய பணியை உங்களுடைய தொழில் நீங்கள் கவனிப்பது உங்களுக்கு சிறப்பு. உங்களுக்கு அதே சமயத்தில் உங்கள் வேலையாட்களை பற்றி கொஞ்சம் புரிந்து கொண்டு அவங்களை நீங்கள் வழிநடத்துவதும் முக்கியம். உங்களுக்கு மற்றபடி உங்களுடைய முயற்சி எல்லாமே மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். துலாம் ராசி ஒன்று பார்த்தா உங்களுக்கு என்ன எதிர்பார்த்த தன வரவு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான உங்களுக்கு புனித ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்க போகுது. உங்களுக்கு ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனோம், குலதெய்வ கோயிலுக்கு போனால் போய்ட்டு வாங்க. குடும்பத்தில் இருந்த வேறுபாடுகள் எல்லாம் கொஞ்சம் மறைஞ்ச ஒரு சுமூகநிலை ஏற்பட போகுது. உங்களுக்கு ஃபேஸில் நல்லா ஒரு தெளிவான ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு குளிவாக இருக்க போகிறீங்க. நீங்கள் உங்களுக்கு வர வேண்டிய வரவுகள்லாம் தானாக வரக்கூடிய ஒரு அற்புதமான அமையுது. உங்களுக்கு பணிபுரியத்தில் கொஞ்சம் ஒத்துழைப்பு அறிவித்ததால் உங்களுக்கு பணியிடம் உங்களுக்கு நல்லாவே அமைப்பது. உங்களுக்கு நல்ல ஒரு யோகம் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். விருச்சிக ராசி பார்த்தோன்னா உங்களுக்கு உங்களுடைய பணிகளில் கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களுக்கு உங்களுடைய பெருந்தன்மையான செயல்களால் நல்ல ஒரு அனுபவத்தையும் நல்ல ஒரு மதிப்பு உயர்வும் கிடைக்கக்கூடிய நாள் அமைப்பது. உங்களுக்கு தனித்து செயல்பதில் ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருக்கிறதால தனித்து செயல்படுவதால் நிறைய விஷயங்கள் எங்களும் உங்களால் கண்டிப்பாக சாதிக்க முடியும். அது ஒரு தனித்து செயல்பது ஒரு தனி ஸ்கில். அது வந்து இருந்தனாலே யாரையும் நம்ம எதிர்பார்க்காம நல்ல விஷயங்கள் நம்ம சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பெலாம் கண்டிப்பாக பிரகாசம் கிடைப்பது. உங்களுக்கு உடைய உடல் ஆரோக்கியம் பற்றிய ஆலோசனை உங்களுக்கு கொஞ்சம் பார்த்துக்குங்க. உடல் ஆரோக்கியம் பற்றி எண்ணங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். சில பணிகளை கொஞ்சம் நீங்களே செய்து முடிப்பது நல்லது தான். உங்களுக்கு இருந்தாலும் அனைத்து விஷயம் செய்ய முடியாது. சொல்லிய ஆலோசனையை கேட்டு சொல்லிய ஒத்துழைப்பு சில விஷயம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்க போது. உங்களுக்கு எதிர்மறையான சிந்தனையை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. உங்களுக்கு வியாபாரத்தை கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொண்டாலே உங்களுக்கு வியாபாரத்தை சிறப்பாக கொண்டு செல்ல போது. உங்களுக்கு மற்றபடி ஒரு பரிவு நேர்ந்த ஒரு அற்புதமான நாளாக இருந்தாலும் உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிலம். தனுசு ராசி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நினைத்த சில பணிகளை நீங்களே செய்து முடிக்கிறதுல கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும். நீங்கள் செய்ய நினைச்ச வேலையெல்லாம் கொஞ்சம் அப்படியே தடைகள்லாம் தாமதம்லாம் வரதான் செய்யணும்னு பார்த்துங்க. எதிர்பாராத சில பயணங்களில் நல்ல ஒரு நன்மை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போவதற்கு நண்பர்களில் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உங்களுக்கு திடீர் பொறுப்புகளால் ஒரு விதமான சோர்வும் பணிச்சுமையும் அதிகரிக்கலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. தனிப்பட்ட உங்களுடைய விஷயங்களை யார்ட்டையும் பேசுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் சிந்தித்து செயல்படும். கடன் வாங்குறதா இருந்தால் கொஞ்சம் ஒரு முறைக்கு பரவாயில்ல யோசித்து கடனை வாங்கலாம். அது எப்படி அடைக்கணுன்றதை யோசித்து நீங்கள் கடன் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய பிரயாணங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருந்தாலும் உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். மகர ராசி பார்த்தோன்னா உங்களுக்கு
உங்களுடைய வியாபார அபிவிருத்திக்கான சூழலாம் அருமையாக இருக்குது. உங்களுக்கான வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போது வியாபாரம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுனால உங்களுக்கு உடன் பிறந்த கொஞ்சம் ஆதரவாக இருக்கிறதால எல்லா விஷயம் நீங்கள் சக்ஸஸாக முடிக்க போகிறீங்க. நீண்ட கால பயண வாய்ப்புகள்லாம் கைகூடக்கூடிய நாளாக இருக்குது. உங்களுக்கு மனசை ஒரு புது நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு எதையும் செய்யணும் தைரியத்தோடு நீங்கள் செய்கின்றதால் அந்த செய்கின்ற செயல்களை ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடைப்பது உங்களுக்கு சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் பிரகாசமாகுது. உங்களுக்கு உங்கள் திறமைகளை வளர்த்து கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறதால திறமைகளை வளர்த்துக்கொள்ள ஒரு முயற்சி பண்ண கண்டிப்பாக நல்ல ஒரு நிலையில் அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வெளிவட்டது உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்க போது உங்களுக்கு மற்றபடி இது முழுவதும் உங்களுக்கு ஒரு நன்மை நிறைந்த அற்புதமான நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். கும்பராசி பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய அணுகுமுறை நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்தால் நீங்கள் எந்த விஷயம் நீங்கள் போய் நீங்கள் அதை மூவ் பண்ணலாம் நல்லபடியாக முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு உங்களுடைய பணி நிமித்தமான பயணங்கள் நல்ல ஒரு வெற்றி நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைப்பது. உங்களுக்கு சொந்த ஊருக்கு போய்வதற்கான ஒரு எண்ணங்கள்லாம் வரலாம், போயிட்டு வாங்க. அரசு சார்ந்த சில சிந்தனைகள்லாம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்க போகுது. உங்களுக்கு இந்த மாணவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு சாதகமாக சொல்லி ஏற்பட போது. உங்களுக்கு திடீர் செலவுகளெல்லாம் கூடிய சேமிக்கெல்லாம் குறையக்கூடிய ஒரு நாளாக அமைப்பது. உங்களுக்கு வியாபார அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் நல்ல அமைப்பு, அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு நல்ல ஒரு நட்பு நிறைந்த ஒரு அற்புதமான நாளாகவே அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். மீனராசி அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு இந்த எதிர்பாராத சில தன உதவிலாம் வரப்போகுது. உங்களுக்கு நிச்சய பார்த்த மாதிரி அந்தளவு நினச்சி பார்க்காத விஷயம்லாம் உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய நாளாக இருக்கும் போது உங்களுக்கு வியாபாரத்தை ஒரு அந்த சூட்சுமங்களை புரிந்து கொள்வதாலேயே உங்களுக்கு வியாபாரத்தை நீங்கள் சக்ஸஸாக நடத்தக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. உங்களுக்கு அலுவலக பணியில் கொஞ்சம் ஒரு வேகத்தை காமிங்க, நீங்கள் கொஞ்சம் ஏதாவது பெண்ணி வளர்ந்தாலும் முடிச்சுடுங்க. நீங்கள் மற்றவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மற்றவங்களுடைய ஒத்துழைப்பு கொஞ்சம் சுமாராக கிடைச்சாலும் உங்களுக்கு பணி நீங்கள் முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு மனசில் கொஞ்சம் தடுமாற்றம் வரக்கூடிய நாளாக தான் இருக்க போது கொஞ்சம் கவனமாக இருங்க. கணவன் மனைவியிடையே கொஞ்சம் ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைதலுக்கு புதிய நட்பால் கொஞ்சம் உற்சாகம்லாம் கொஞ்சம் ஏற்படக்கூடிய ஒரு நாள். புதிய நட்புடைய யாருன்னா கொஞ்சம் யோசித்து பழகுவது சிறப்பு. உங்களுக்கு ஆன்மீக ஸ்தலங்களுக்கு கோயில்களுக்கு சென்றக்கூடிய வாய்ப்பெலாங்குது, போயிட்டு வாங்க, மனதுக்கு ஒரு நிம்மதி கண்டிப்பாக கிடைக்க போகுது. இந்தபடி இன்று உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி நிறைந்த ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் இள மஞ்சள் நிறம் மற்றும் அனைத்து ராசியன்களுக்கும் நல்ல ஒரு வெற்றி நாளாகும், ஒரு இனிய நாளாக ஆண்டை வேண்டுகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.